வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐட்ரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இட்டரேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம், லூப்ஸ் அப்படின்னும் நம்ம காமனாக சொல்லக்கூடியது தான், ரைட்? பட் இந்த ஐட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணியும் செய்யலாம், ரிகர்ஷன் யூஸ் பண்ணியும் செய்யலாம், ரைட்? ஸோ அது ரெண்டுமே நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம ஐட்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறதையும், ரைட், அதை ரிகர்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோவும் பார்க்க போகிறோம், ரைட்? வீடியோக்குள்ளே போகலாம், ரைட்? ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் ஆரம்பிக்கும் போது, ரைட், நம்மளோட கோல் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 4 விஷயங்கள் மேஜராக நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னோம். ஒன்று எக்ஸ்பிரஷன்ஸ். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை குரூப் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் எழுதலான்னு பார்த்தோம், ரைட்? அதுக்கப்புறம் இந்த ரெண்டு போக மேஜராக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிஷன்ஸ், பிரான்ச்சஸை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ரைட்? கான்டெக்ட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஆனால் லீனியராக தான் இருக்கும். அகெயின் அந்த லீனியாரிட்டியை மாற்றணும், பிரான்ச்சிங் வேணும், எனக்கு ஆல்டர்னேட்டிவ் பாத்ஸுக்குள்ளெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிஷன்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபைனலாக இருக்கக்கூடியது தான் இந்த ஐட்ரேஷன் அப்படிங்கிறது. ரிப்பீட்டிங் அ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இதுதான் நம்ம அந்த கோர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தது. நம்மளோட கோல் எப்படி ஆரம்பிக்கணும் படிக்க அப்படின்னு சொல்லும்போது, ரைட்? இப்போ எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தாச்சு, ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு, கண்டிஷன்ஸ் பார்த்தாச்சு. அப்போ இந்த ஐட்ரேஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பார்த்தோம்னா, ரைட், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ அப்போ நமக்கு ரிகர்ஷன்னா கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம ரிகர்ஷன் பண்ண முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கூப்பிட்டுக்கிறது தான் ரிகர்ஷன். அது மூலியமாகவும் நம்ம ஐட்ரேஷன் பண்ணலான்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அதுதான் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கண்டிஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது நல்லா கிளியராக இருந்தால் ஐட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரைட்? ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐட்ரேஷனுக்கு வாங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு, ஃபங்க்ஷன்ஸ் எஸ்பெஷலி, அண்ட் தென் கண்டிஷன்ஸ். ஓகே. ஸோ அப்போ ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே சொல்கிறதே பார்த்தோம்னா ரிப்பீட்டிங் எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ இதில் கிராஜுவலி சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் குட் பி தேர், சம் சேஞ்சஸ் குட் பி தேர் அப்படிங்கிறது. ஸோ யூஸ்வலாக ரியல் லைஃப்பில் நம்ம ஐட்ரேஷன் சொல்லும்போது இது சாஃப்ட்வேருடைய 4th ஐட்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த சாஃப்ட்வேரை இது வரைக்கும் நாங்கள் 4 வாட்டி, ரைட், பில்டு பண்ணி, மேஜர் பில்டு பண்ணி டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அப்போ 4வது வேர்ஷன் ஆஃப் த சாஃப்ட்வேர் அப்படின்னு அர்த்தம். அப்போ 4வது ஐட்ரேஷனில் இது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம், ரைட்? பட் இங்கே ஐட்ரேஷனுங்கிறது அப்படி இம்ப்ரூவ் ஆகணும், பெட்டர் ஆகணுங்கிறது கிடையாது. பட் ஒவ்வொரு வாட்டியுமே we will do something, ரைட்? ஒரு ப்ராசஸ் நடக்கும், ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும். தட் வில் மூவ் டுவர்ட்ஸ் எண்ட் பாயிண்ட். அப்போ அந்த டெர்மினேஷன் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம நவுறோம். ஏன்னா இந்த டெர்மினேஷன் இல்லாமல் இருந்தால் அப்படிப்பட்ட ஐட்ரேஷன் அப்படிங்கிறது இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லுவோம், டு பி அவாய்டட். அந்த மாதிரி இன்ஃபினிட் லூப் அப்படிங்கிறது டு பி அவாய்டட். அப்போ எந்த ஒரு ஐட்ரேஷனுமே இட் ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் டெர்மினேஷன். அதனோட எண்டு பாயிண்ட்டை நோக்கி நவுறணும், ஏதோ ஒரு விதத்தில் நவுறணும், ரைட்? அதை தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். ஸோ அப்போ சம்திங் வில் ஹேப்பன் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்குள்ளேயும். அப்போ ரிப்பீட்டிங் எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு மட்டும் கிடையாது, ரைட்? வித் சம் கோல், ஒரு எண்ட் பாயிண்ட்டை நோக்கி நம்மளுடைய அப்ரோச்சை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதும் அங்கே உண்டு. பட் இது ரியாலிட்டியில் எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னா எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. ஏன்னா ரியல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஐசோலேட்டட் சிஸ்டம்ஸ் கிடையாது, அப்படி இருக்காது, குரூப்ஸாக இருக்கும் எல்லாமே. அப்போ நம்ம இது வரைக்கும் கேல்குலேஷன்ஸ் பண்ணும்போதும் சரி, கண்டிஷன்ஸில் கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ண போதும் சரி, ரைட், இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரைட்? அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் ஆனாரா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாஸா ஃபெயிலா ஒருத்தர். அப்போ ஒருத்தருடைய மார்க்கை கொடுத்தா அவருடைய கிரேடை கொடுங்க, எனக்கு அவர் ஏ கிரேடா பி கிரேடான்னு மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். ஸோ எல்லாமே இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ரியாலிட்டி அப்படி இல்லை. அப்போ நான் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கூலுக்குள்ளே, ரைட், நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸுக்குள்ளேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க.
ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ அதே நான் ஒரு பில்லிங் சிஸ்டம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ரைட், ஒரு பில் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், ரைட், அந்த பில்லில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் சர்டன் ஆக்ஷன்ஸை, சர்டன் கேல்குலேஷன்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணணும். அப்போ அந்த ப்ராடக்ட்டோட எம்ஆர்பி என்னன்றதை எடுத்துக்கிட்டு, யூனிட் ப்ரைஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டு, குவான்டிட்டி கூட மல்டிப்ளை பண்ணி ஒரு அமௌண்ட் கண்டுபிடிச்சி, அந்த அமௌண்ட்டுக்கு மேலே டேக்ஸ் கேல்குலேட் பண்ணி, டிஸ்கவுண்ட் இருந்தால் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அந்த பில்லில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் செய்யணும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லா ப்ராடக்ட்னுடைய அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி பில்லோட டோட்டலாக கொடுக்கணும். எல்லாத்தினுடைய டேக்ஸையும் ஆட் பண்ணி பில்லோட டேக்ஸ் அமௌண்ட்டாக கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல அந்த கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், அந்த குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது தான் சென்டர் பாயிண்டில் இருக்குது. அப்படி வரும்போது அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதையே எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணுறோமோ அதையே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுறோமோ அதையே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் ரியாலிட்டியில் நமக்கு அந்த ஐட்ரேஷனுக்கான தேவையை ஏற்படுத்துது. அப்போ நம்ம ரியாலிட்டியில் ஹேண்டில் பண்ணும்போதே பார்த்தோம்னா குரூப்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸை ஹேண்டில் பண்ண போகிறோம். அப்போ ஒரு ஐட்டம் மேலே நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை எல்லாத்து மேலேயும் செய்ய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அங்கே தான் ஐட்ரேஷன் முக்கியத்துவம் பெறுது, லூப்ஸ் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது. ரைட், ஓகே. ஸோ அப்போ இந்த ஐட்ரேஷன் அப்படின்னு வரும்போது இதை ரிகர்ஷன் யூஸ் பண்ணி சிம்பிளாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? அப்போ ரிகர்ஷன்னா என்ன? ரிகர்ஷன் அப்படின்னா சிம்பிள் டெஃபினிஷன் இது தான். ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப். ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிச்சுன்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது அது திரும்ப அந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணிக்கும், அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது அந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணிக்கும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இது எங்கேயாவது டெர்மினேட் ஆகணும்ல? கண்டிப்பாக. ரிகர்ஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் டெர்மினேஷன் கண்டிஷன். அப்படி இல்லைன்னா அந்த ரிகர்ஷன் ஃபெயிலியர் ஆயிரும். ரெண்டாவது, இது ஃபங்க்ஷன் கால் அப்படின்றது மூலியமாக போகிறதால இந்த ரிகர்சிவ் கால் அப்படிங்கிறது, ரைட், ஸ்டாக்கில் ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை கால் ஆகும்போது ஸ்டாக்கில் அது என்ன ஆகிக்கிட்டே வரும், ஃபில்லப் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டூ மெனி ரிகர்ஷன்ஸ் போச்சுன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸ்டாக்கில் அவுட் ஆஃப் மெமரி எரர் வரும், அவுட் ஆஃப் மெமரி அப்படிங்கிற பிரச்சனை வரும். ரைட், பட் ரிகர்ஷனை பற்றி நம்ம செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ சீரீஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா அட்வான்ஸ்ட் அல்காரிதம்ஸும், ரைட், அட்வான்ஸ்ட் அல்காரிதம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எஸ்பெஷலி ட்ரீஸில் கிராஃப் பேஸ்டாக இருக்கக்கூடிய அல்காரிதம்ஸில், ட்ரீஸ் அண்ட் கிராஃப் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா, ரைட், அங்கே எல்லாமே ரிகர்சிவ் அல்காரிதம்ஸுங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஐட்ரேட்டிவ் அல்காரிதம்ஸ் எழுத முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிகர்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக எப்பயுமே லூப்ஸ் யூஸ் பண்ணி அல்காரிதம் எழுத முடியும். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு. ரிகர்சிவ்ங்கிறது ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ்னு வரும்போது சப்ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரீயை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரெண்டாவது பாதியும் இருக்கும். ஸோ அதனால் இந்த பாதியில் என்ன செய்கிறோமோ அதையே இந்த பக்கம் செஞ்சிடலான்னு வரும்போது ரிகர்சிவாக கால் பண்ணி விட்டுருவோம், டேட்டாவை மட்டும் மாற்றிட்டு. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம ரிகர்சிவ் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ரிகர்ஷனை தனியாகவே செப்பரேட்டாக ஒரு வீடியோ சீரீஸாகவே நாங்கள் போடுறோம். அதுவும் பைப்லைனில் இருக்குது. அங்கே நம்ம டீட்டெயில்டாக டீல் பண்ணுவோம். அதில் நிறைய இருக்குது. நான் டெயில் ரிகர்ஷன், டெயில் ரிகர்ஷன், நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நான் அதுக்குள்ளெல்லாம் போகிறதில்ல. ஒரு சிம்பிள் இன்புட் வேலிடேஷனுக்கு ஒரு லூப் மாதிரியான ஒரு ஐட்ரேட்டிவ் நேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன். ரைட், அதில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை தன்னுடைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நம்ம லூப்ஸை பற்றி பார்க்கலாம், ஸ்ட்ரக்சர்ட் லூப்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போது டெமோக்குள்ளே போகலாம். நான் விஷுவல் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு நியூ ஃபோல்டர் வேணும், ஐட்ரேஷன்ஸ். ஸோ இதில் ரிகர்ஷன் டெமோ v1 அப்படின்னு கொடுக்குறேன். ரிகர்ஷனுக்கான டெமோ கிரியேட் பண்ணுறோம்.
நான் சொன்ன மாதிரி இங்கே நம்ம ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இப்போ இதில் நம்ம 2 விஷயம் ஒரே நேரத்தில் பார்க்கலாம். ஒன்று, இப்போ நான் ரிகர்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்க போகிறேன், அல்லது ஐட்ரேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து. இன்னொன்று ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், எப்படி ரியாலிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு. ஸோ அப்போ நம்ம இன்புட் வாங்குறதுக்கு ஒரு செட்டு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம்ல, அந்த ஃபங்க்ஷனை இப்போ நான் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு இன்டீஜர் எடுக்கிறதுக்கு நம்ம கெட் இன்டீஜர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா அந்த வீடியோ பாருங்கள். ஐஓ ரீயூசபிலிட்டி, ஃபங்க்ஷன் ரீயூசபிலிட்டியில் இது பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்க, யூசர்கிட்ட அந்த மெசேஜை முதல்ல டிஸ்பிளே பண்ணிவிட்டு, நம்ம கொடுக்குற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு, ஒரு டெம்பரரி வேரியபிளில் நம்ம இன்புட்டை வாங்கிக்குவோம். ஸோ இன்ட் டாட் பார்ஸ் ஆஃப் கன்சோல் டாட் ரீட் லைன் அப்படின்னு கொடுத்து நம்ம அந்த இன்புட்டை வாங்கிக்கிறோம். வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் அந்த டெம்பரரி வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருந்தோம். ரைட். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சேலஞ்சில் உங்ககிட்ட சொல்லியிருப்போம், கண்டிஷன்ஸுக்கான வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம், ரைட், அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செட்டுக்கு வேலிடேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். டேட்டா வேலிடேஷன், அதாவது என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேலிடேட் பண்ணி, அப்போ கரெக்டான டேட்டா வந்தால் மட்டும் இன்புட் எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா எரர் சொல்லணும், ஆக்சுவல் அவுட்புட்டை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வேலிடேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் கோட் எழுதியிருப்பீங்க. இப்போ நான் இந்த இன்புட் வாங்குகிற இடத்துலையே, ஏன்னா கரெக்டான ரேஞ்சுங்கிறது நமக்கு இன்புட்லேயே தெரிஞ்சிடும் இல்லையா, இங்கேயே எப்படி வேலிடேஷன் பண்ணலான்னு தான் இப்போ பார்க்க போகிறேன். அப்போ இங்கே பாருங்கள், இதே ஃபங்க்ஷனை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ ஒரு லோயர் பவுண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஏன்னா நம்மளோட கொஸ்டின் செட் எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், அங்கே ரேஞ்சு ரொம்ப கம்மி, பட் நிறைய இதுக்கு லோயர் பவுண்ட் இருக்கும். இது பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும், இது 18க்கு மேலே இருக்கணும், அல்லது இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேலே இருக்கணும்னு லோயர் பவுண்ட் இருக்கும், அப்பர் பவுண்ட் இருக்காது நிறையா ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்மளோட யூஸ் கேஸில். அதனால் நான் ஒரு லோயர் பவுண்டுன்னு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். அப்போ இதே நேமில், கெட் இன்டீஜருங்கிற நேம்லையே, நல்லா பாருங்கள், அதே நேம்லையே அடிஷ்னல் பேராமீட்டரோட, அப்போனா நம்ம இங்கே ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பண்ணுறோம். ரைட், ஓகே. ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, யூசர்கிட்ட ஒரு மெசேஜை காட்டிடுறேன், ஒரு டெம்பரரி வேல்யூவை வாங்கி ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக எழுதியிருந்தோம். இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன், இஃப் அந்த டெம்பரரி வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லோயர் பவுண்டாக இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கணும், லோயர் பவுண்டை விட கிரேட்டராக இருந்தால், லோயர் பவுண்டுனா என்ன, அதுதான் லிமிட்டு, அதுக்கு மேலே இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு அர்த்தம், அதுக்கு கீழே போகக்கூடாதுங்கிறது தான் கட்டாயம். அப்போ அதுக்கு கீழே போனால் எல்ஸில் வரேன், கண்டிஷன் கொடுக்குறேன், எல்ஸ் அதுக்கு கீழே போனால் கன்சோல் டாட் ரைட் லைனில் இன்வேலிட் இன்புட் வேல்யூ ப்ளீஸ் என்டர் அ வேல்யூ அபவ் அப்படின்னு கொடுத்து அந்த லோயர் பவுண்டை அப்படியே அங்கே கூப்பிட்டுறேன். இதை எரர் மெசேஜாக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன், நல்லா பாருங்கள், ரிட்டர்ன் இந்த டெம்பர் ரிட்டர்ன் பண்ண முடியாது, ஏன்னா அது வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்போது அதை விட ஜாஸ்தியாக எனக்கு ஒரு வேல்யூவை, ப்ராப்பரான வேல்யூவை என்டர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் கெட் இன்டீஜரையே திரும்ப கூப்பிட்டு போகிறேன். அப்போ கெட் இன்டீஜரை கூப்பிட்டா நம்ம ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும்ல, ஆல்ரெடி இதை கூப்பிடும்போது ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும்ல, அதே மெசேஜை தான் நான் இங்கேயும் பாஸ் பண்ண போகிறேன், அதே லோயர் பவுண்டை தான் நான் இங்கேயும் பாஸ் பண்ண போகிறேன். அப்படியே. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. கெட் இன்டீஜர் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அது ஒரு மெசேஜையும் ஒரு லோயர் பவுண்டையும் வாங்கிக்குது. இதுக்கு முன்னாடி மெசேஜ் மட்டும் வாங்கிட்டு இருந்தது, இப்போ ஒரு லோயர் பவுண்டு வாங்கிக்குது, என்ன மினிமம் வேல்யூ அப்படிங்கிற லோயர் பவுண்டை. ஓகே, உள்ளே வந்து மெசேஜை காமிச்சிட்டு என்கிட்ட டேட்டா கேட்குது, நான் இன்புட்டை பார்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அது லோயர் பவுண்டோட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த வேல்யூவை கொடுத்துட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிறோம், வேலையே முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லாத பட்சத்தில் எரர் மெசேஜை காட்டிட்டு திரும்ப இதே ஃபங்க்ஷனை அதே மெசேஜையும் லோயர் பவுண்டையும் கொடுத்து கால் பண்ணுறோம். அப்போ திரும்ப வந்து என்கிட்ட என்ட்ர வேல்யூன்னு கேட்கும், அல்ல என்ட்ரி ஒரு ஏஜ்னு கேட்கும். நான் திரும்ப ஏஜ் கொடுப்பேன், திரும்ப செக் பண்ணி பார்க்கும், என்னுடைய ரேஞ்சுக்குள்ளே வரலன்னா இன்வேலிட் இன்புட்டுன்னு சொல்லிவிட்டு எரரை காட்டிட்டு திரும்ப என்கிட்ட கேட்கும் ஏஜை கொடுங்கன்னு. அப்போ நான் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் திரும்ப 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 இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. அதாவது இந்த கோட் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. எந்த ப்ராசஸ்ஸு, என்கிட்ட இன்புட் வாங்குகிற ப்ராசஸ்ஸு நான் கரெக்டான இன்புட் கொடுக்குற வரைக்கும். அப்போ இதுக்கு டெர்மினேஷன் கண்டிஷன் எது, இது. அப்போ நான் கொடுக்குற வேல்யூ லோயர் பவுண்டை விட ஜாஸ்தியாகவோ ஈக்குவலாகவோ இருந்ததுன்னா முடிச்சுக்கலாம். அது வரைக்கும் திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டே இரு, இந்த இன்புட் வாங்குகிற ப்ராசஸை நிறுத்தாத,
ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்கிறேன். இதை தான் ரிப்பிட்டேஷன் சொன்னோம். இங்கே தான் ஒரு ஃபங்க்ஷன் கெட் இன்டிஜர்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள அதையே கால் பண்ணுறோம். திரும்ப 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 இதையே இது கால் பண்ணிக்க போகுது ரிப்பிட்டிட்டிவா. ரைட், இதை ரிகர்ஷன் சொல்கிறோம். இது எத்தனை வாட்டி ரன் ஆகும்? நீங்கள் கரெக்டான இன்புட் கொடுக்குற வரைக்கும் ரன் ஆகும். ரைட், இதை ரன் பண்ணி பார்த்துருவோமே. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் டு கெட் இன்டிஜரை கால் பண்ணுவோம். இப்போ நான் வெறும்னே கெட் இன்டிஜர்னு கொடுத்துட்டு என்டர் ஏஜ் அப்படின்னு மட்டும் கொடுத்து இப்படியே விட்டுடலாம். கன்சோல் டாட் ரைட் லைனில் சும்மா இப்போ பிரிண்ட் பண்ணுறேன், ஏஜஸ் வாங்கின ஏஜ். பட் ஆனால் நான் இங்கே ரிகர்ஷன் யூஸ் பண்ணல, இது சும்மா ரன் பண்ணி காட்டுறேன் ஓவர்லோடிங் புரியணுங்கிறதுக்காக. என்டர் ஏஜ் இப்போ நான் 21 கொடுக்குறேன். ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதுவே நான் இந்த இடத்துல ஒரு கமா போட்டு பக்கத்தில் 25 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ அதுதான் லோயர் பவுண்டு. அப்போ 25க்கு மேலே நீங்கள் ஏஜ் கொடுத்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா திரும்ப திரும்ப கேட்க போகுது. சரி, இப்போ பார்த்துருவோமே. என்ட்ரி யுவர் ஏஜ் இப்போ நான் 13 கொடுக்குறேன். ஏஜ் இஸ் 30, வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா 25க்கு மேலே கொடுத்தோம். சரி, கம்மியாக கொடுத்தா 18. இன்வேலிட் இன்புட் வேல்யூ, ப்ளீஸ் என்ட்ரு வேல்யூ அபவுட் 25. எனக்கு மெசேஜ் புரியலை, 21 கொடுக்குறேன். திரும்ப இன்வேலிட் இன்புட் வேல்யூ, ப்ளீஸ் என்ட்ரு வேல்யூ அபவுட் 25. நான் 25க்கு மேலே அல்லது ஈக்குவலாக ஒரு வேல்யூ கொடுக்குற வரைக்கும் இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம சொல்கிறோம், ஒரே ப்ராசஸை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எது வரைக்கும்? எனக்கான டேட்டா வர்ற வரைக்கும் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுவும் ரிப்பிட்டிஷன் தான். அப்போ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது மூலியமா நம்ம ரிப்பிட்டிஷன் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஐட்ரேஷன் யூசிங் ரிகர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரிகர்ஷன் மூலியமா ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது மூலியமா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதை தான் நம்ம இப்போ இங்கே பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளோட கண்டிஷன் என்ன? எனக்கு தேவையான ரேஞ்சுக்குள்ளே யூசர் ஒரு வேல்யூ கொடுக்குற வரைக்கும் நான் திரும்ப திரும்ப அவர்கிட்ட இன்புட் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எரர் மெசேஜை கொடுத்துட்டு இன்புட் கேட்பேன். இந்த எரர் மெசேஜ் கொடுக்கலன்னா இன்னும் பிரச்சனை, அவருக்கு என்ன தப்பு நடக்குதுன்னே தெரியாது. அப்போ நம்ம அந்த எரர் மெசேஜை கரெக்டாக கொடுக்கும்போது அது இன்னும் பெட்டர் ஆகுது, சீக்கிரமே அது எண்ட் ஆகும், டெர்மினேஷனை நோக்கி நவுரும். அப்போ இங்கே டெர்மினேஷனை நோக்கி எங்கே நவுத்துறோன்னு பார்த்தோம்னா புது இன்புட் வாங்கும்போது. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அந்த இன்புட் நம்பர் மாறுது இல்லையா, மாறும்போது டெர்மினேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா இது இன்ஃபினிட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது. அதனால தான் நான் ஒரு எரர் மெசேஜை காட்டுறேன், அவரை கரெக்டான வேல்யூ கொடுக்க வைக்கிறதுக்காக இந்த ரேஞ்சில் கொடுங்கன்னு கேட்குறோம். ரைட், அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் புதுசாக அந்த இன்புட்டை மாற்றுறோம். அப்போ புதுசாக வந்திருக்கிற இன்புட்டு என் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும் till the condition satisfies. ஸோ அப்போ ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன் காலை திரும்ப திரும்ப பண்ணியும் செய்ய முடியும். ரிகர்ஷன் மூலியமாக ஐட்ரேஷன் அப்படிங்கிறது பாசிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ரைட், அடுத்த வீடியோவில் லூப்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எப்படி ஐட்ரேஷன் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நம்ம ப்ரீடாமினண்ட்டாக நார்மல் ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் பண்ண போகிறது லூப்ஸ் தான், ரிகர்ஷன் கிடையாது. ரைட், ரிகர்ஷனை நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வரும்போது, கிராஃப்ஸு ட்ரீஸ் எல்லாம் வரும்போது நேச்சுரலாகவே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுவோம். ரைட், ஏன்னா ரிகர்சிவ் அல்காரிதம் ஈஸியாக இருக்கும், 3 லைனில் முடிஞ்சிடும். இதுக்கான ஈக்குவலண்ட் ஐட்ரேட்டிவ் அல்காரிதம் பார்த்தோம்னா 30 லைன் 40 லைன் இருக்கும், ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அப்போ ரிகர்சிவாக எழுதுறது ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ரைட், ஸோ அங்கே நம்ம திரும்பவுமே அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வரும்போது அது பார்க்கலாம். ப்ளஸ் ரிகர்ஷனுக்குன்னே நம்ம தனியாகவே ஒரு வீடியோ சீரீஸும் வச்சுருக்கிறோம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கருதி. ஸோ அதனால் அந்த வீடியோ சீரீஸில் திரும்ப நம்ம ரிகர்ஷனை ரீவிசிட் பண்ணி ரிகர்ஷனோட டைப்ஸு, வேறு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணலாம், சிம்பிள் அல்காரிதம்ஸு, அது எல்லாமே நம்ம அதில் பார்க்கலாம். ரைட், ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.